அம்மா பேய் வரும். மகனே நம்ம இப்படி சொல்கிறாங்க. எங்கள் அக்கா விளாட்னால மாடி வீடு தூக்கலான்னு வாங்க அப்படின்னு பார்த்துருவோம். இப்போ பேய் வருது. நம்மளை பிடிச்சிச்சுன்னா என்ன பண்ணுவேன்னு நான் தெரியாதேன். ஆனால் நம்ம இங்கே வெயிட் பண்ணியே போவோம். இப்போ நம்மளுக்கு ரெட் காலெல்லாம் வந்துடுச்சுன்னா பேய் வருதுன்னு அர்த்தம். அதனால நீங்களும் பார்த்து பண்ணுங்க. பேய் வந்துடுச்சுன்னு அர்த்தம்னா நம்மள பிடிச்சிச்சுன்னு அர்த்தம். சரியா? இப்போ பேய் வரும். இப்போ பேய் யாரும் பிடிச்ச மாதிரி தட்டு வச்சுச்சா அப்படி தட்டு வச்சுச்சுன்னா யாராச்சும் பேய் வந்து பிடிச்சிச்சுன்னு அர்த்தம். ஓகேயா? இப்படிதான் நம்ம அமைதியாக இருக்கும். அமைதியாக இருக்கும். அவங்கள பிடிச்சிருச்சு மக்களே. நான் டிவியில் பார்த்து தான் ஆடுறேன். பேய் வந்துட்டு பாருங்க. நம்மளை பிடிச்சிருச்சுன்னா இங்கே போட்டு பேய்னு பாரு. அவுட் ஆயிட்டோம் மக்களே. திருப்பி நம்ம இப்போ கேம் விளையாடணும். பேய்ங்க அவங்களாம் அவுட் ஆயிட்டோம். நம்ம அப்பா அவுட் ஆயிட்டோம். அவங்க திருப்பி போவோம். திருப்பி போவாங்க. உள்ள பண்ணுவாங்க. இப்பதான் நம்ம சொல்ல போறோம். பின்னாடி இருப்பாங்க. நம்ம இந்த கேம் அப்போ முடிச்ச உடனே நம்ம இப்போ என்ன பண்ண போறோம்னா அப்படியே இந்த கேம் முடிச்ச போது அங்கே பாஸ் நேராக வருவாங்க. அதுவும் பேய்ங்கலாம் நீங்க சொன்னா ஓட்டுக்காதீங்க. நம்ம பார்ட் 2 தான் இப்போ நாமளே போட்டிருக்கோம். வாங்க சூப்பர் பார்ப்போம். சூப்பராக இருக்கு. நாங்கள் போகிறோம். பேய் வந்து ஒடியா புக் கண்டுபிடிச்சு. இப்போ நம்ம புக் கண்டுபிடிச்சது தான் வந்திருக்கோம். ஆனால் பேய் தான் நம்மளை பிடிச்சிடும். அதனால நம்ம இப்போ போக மாட்டோம். இங்கே தான் இருப்போம். நம்ம இப்போ ஒரு புக் கண்டுபிடிச்சிட்டோம். இன்னும் இப்போ நம்ம 2 புக் கண்டுபிடிச்சிட்டோம். இன்னும் நம்ம இங்கே இப்படியே இருந்தால் இன்னும் புக்லாம் நம்மளுக்கு வரும். சொன்னல வந்துச்சு வரும். இன்னும் இந்த
நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னா அப்படியே இருக்கணும். நம்ம இப்போ பேய் வந்துச்சுன்னா என்ன பண்ணுவோம்? பேய் இப்போ நம்ம அப்படியே வந்திருக்கணும், போகவே கூடாது. இன்னும் நம்மளுக்கு 2 புக்கு தான் இருக்கு, அதை நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடும். அங்க இப்போ போச்சு பாட்டிங்களா எல்லாரும்? பேர் போச்சு. ஆனால் நம்ம அதை டாலா பண்ணிட்டே போனோம், ட்ராகனும் நம்மளை ஈஸியாக பிடிச்சிடும். அதனால இப்போ நம்ம மெதுவாக இங்கே எல்லாம் இருக்கணும் மக்களே. நீங்களும் கேம் விளாடுங்க, இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நான் எப்போவுமே இந்த பேர் சொல்லிடுறேன், பிரிகேஜி. இன்னும் ஒரு புக் கண்டுபிடிச்சிடும் நம்ம. இன்னும் நம்ம ஏதாச்சும் நாம இப்போ நம்ம இதை நோட்டாக பண்ணிக்கலாம். இங்கதான் இப்போ பேய் வரப்போகுது. பேய பார்ப்போமா எல்லாரும்? பேய் அந்த சைடான போட்டு இங்கேயுமே பேய் வராது. இப்போ நம்ம ஒளிஞ்சாலும் பேய் தான் வின்னாகும். சொன்னா பேய் வினாகணும். நம்ம தான் போயிட்டு நிறுறோம் சொல்றது மாதிரி கிடைக்கிறது. இப்படி அமுக்கணும், இவ்வளோ காசு தான் நம்மளுக்கு கிடைக்கும். 1 கேம், இது பேர் 1 கேம். இது நம்மளுக்கு வீட்டு கிடைச்சிது. பெற்று கூட நண்டை வந்து பாருங்க. இந்த அமுக்கனா பின்னாடி என்ன வருதுன்னு பாருங்களேன். இது வருது, அங்கே டிராபிக் இருக்கா, அது அமுக்கனா நம்மளுக்கு ஒன்று கிடைக்கும். அது நம்ம இப்படி அமுக்கணும் பாருங்க. தவன் அமுக்கிருக்கோம். இப்போ நம்ம அதே மாதிரி அக்கா வச்சிருக்கிற ஹேர் வாங்கலாமா? அக்கா வச்சிருக்கிற ஹேர், ஆனால் அது இப்போ இதில் வராது. தொங்கி கட்ட கேட்குறதுல இன்னும் நம்ம ப்ரீகேஜி போகலாம். ப்ரீகேஜி வீடியோ இருக்கணும். இப்போ எங்கள் அக்கா மாதிரி எனக்கு தான் சட்டு பெட்டு வாங்கினதுன்னு தெரியாது, தூக்கதான் சரி எனக்கு. அதனால் கொஞ்சம் நல்ல பெட்டாக பண்ண முடியாது. இத்தனை பேர் வந்துருக்காங்கன்னு பாருங்க. இப்போ நம்ம ஜிடிஎஃப்ல ப்ரீகேஜி தான் விளாடணும். நான் பண்ணுறத பார்த்து விளாடுங்க. நான் இன்னும் அவ்வளோ புக் கண்டு வேண்டியதாக இருக்கு. ஒரு வீடியோ பார்க்குறேன், அதில் ப்ரீகேஜி பேய் கேமிங்லாம் வேணும். அவ்வளோவா நம்ம பார்க்கறதில்ல. சின்ன பாட்டங்க பார்க்குற கேமிங் கூட நான் பார்ப்பேன். எப்போ அதில் ஒருத்தன் வரான் பாருங்க, சூப்பராக வருவான். இதுலேயும் சூப்பராக இருக்காங்க. அதனால இப்போ நம்ம கொஞ்சம் ரிலேட்டிங்காக சூப்பராக இந்த வீடியோ பண்ணோம். நம்ம இதை கொஞ்ச நேரம் பண்ணோம். இல்லைன்னா அம்மா நம்மளை டெய்லி நம்ம பண்ணோம், இல்லைன்னா நம்ம கொஞ்ச நேரம் இல்லை பண்ணோம். அதுதான் நம்ம பண்ணுவேன். நீங்கள் உங்கள் அம்மா கிட்ட கேட்டு பண்ணுங்க, ஜாலியாக என்ஜாய் பண்ணுவோம். நான் இப்போ இல்லை உங்களுக்கு வீடியோ போட்டேன்ல, அதே மாதிரி நீங்கள் வீடியோ போடும்போது எனக்கும் வீடியோ போடுங்க, நானும் பார்ப்பேன். தேங்க்யூ, பாய் பாய். நாளைக்கு லைக் போடுங்க. பாய், நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். டாட்டா.